Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு ஏபி டெட் ஜூலை 2024 சம்மந்தப்பட்ட லாங்குவேஜ் ஒன், தட் இஸ் தமிழ் லாங்குவேஜ் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்டு கிளாஸ்லேருந்து 10th கிளாஸ் வரைக்கும் இருக்கிற தமிழ் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட நோட்ஸு டே பை டே இல்லைன்னா 2 days 1 times நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். வித் டெக்ஸ்ட் புக் நோட்ஸ் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஏபி டெட் லாங்குவேஜ் ஒன் தமிழ் ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? லெட் ஸ்டார்ட் அவர் கிளாஸ். அறிஞர் அப்படின்னா அறிவில் சிறந்தவர். ஆன்றோர் அப்படின்னா பெரியோர். இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது. ஈதல் அப்படின்னா கொடுத்தல். உரைத்தல் அப்படின்னா சொல்லுதல். ஒலி சின்ன லி வந்துச்சுன்னா சத்தம், பெரிய லி ஒலி வந்துச்சுங்க வெளிச்சம். கதிரவன் சூரியன். களிப்பு மகிழ்ச்சி. காலை சூரியன் உதிக்கும் நேரம். நெக்ஸ்ட் காலை எருது. கூட்டம் கும்பல். சேகரித்தல் ஒன்று திரட்டுதல். சேர்தல் இணைதல். தகுதி தரம். தெளிவாக விளக்கமாக. நித்திலம் முத்து. நூல் புத்தகம். நேர்மை உண்மை. பகைவர்கள் எதிரிகள். பணி வேலை. பள்ளி ஒரு சிறிய உரி. பள்ளி கல்வி கற்கும் இடம். மிக்காரை உயர்ந்தோரை. முயற்சி ஊக்கம். நெக்ஸ்ட் அடாத செயல் தகாத செயல். அதிகம் மிகுதி. அமர்ந்த உட்கார்ந்த. ஆணவம் செருக்கு. ஆபரணங்கள் அணிகலன்கள். ஆலோசனை கருத்து. ஆனந்தம் மகிழ்ச்சி. லாபம் வருமானம். என்பு எலும்பு. எழில் அழகு. எய்தல் ஏமாற்றுதல். களிப்பு மகிழ்ச்சி. சத்தம் ஒலி. சந்தேகம் ஐயம். சுகம் நலம். சுதந்திரம் விடுதலை. செல்வந்தன் பணக்காரன். செல்வாக்கு சொல்லுக்கு மதிப்பு. நாளம் உலகம். தண்டோரன் அப்படின்னா முரசு இருக்கு இல்லைங்களா, அது முரசறைந்து செய்தி தெரிவித்தல். தந்திரம் சூழ்ச்சி. தபால் அஞ்சல். நிபந்தனை கட்டளை. நீராடலாம் குளிக்கலாம். நெறிப்படுத்துதல் வழிகாட்டுதல். பரவசம் மகிழ்ச்சி. பிரமாதம் பெருஞ்சிறப்பு. புத்திசாலி அறிவாளி. வருடுதல் தடவுதல். விதவிதமான வகையான. வியாபாரி வணிகர். விவசாயி உழவர். விவாதம் தருக்கம். அகழாழ்வு நிலத்தை தோண்டி ஆராய்தல். அசடு பேதமை. அடாத செயல் தகாத செயல். அடையாளம் இனங்காணல். அவசரம் விரைவு. ஆதி முதல். ஆபரணம் அணிகலன். ஆர்வம் விருப்பம். இசைந்து ஏற்றுக்கொண்டு. இல்லம் வீடு. ஏராளமான நிறைய. ஓங்குதல் உயர்தல். குற்றம் மாசு இல்லைன்னா தவறு. கேளாமல் கேட்காமல். கேளீர் உறவினர். கோபம் சினம். செம்மை சிறப்பு. தகவல் செய்தி. தொன்மை பழமை. நஷ்டம் வருமானம் இழப்பு. நல்கூர்ந்தார் வறுமையுற்றவர். பதில் விடை. பயம் அச்சம். பாதிப்பு விளைவு. புத்திசாலி அறிவாளி. பொலிவு அழகு. பொழியும் பெய்யும். மௌனம் அமைதி. இது வரைக்கும் ஒரு வொக்காபுலரிஸ் சொல்லலாம். இது தமிழ்ல தேர்ட் கிளாஸ் சம்மந்தப்பட்ட டெக்ஸ்ட் புக் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் வொக்காபுலரிஸ். நெக்ஸ்ட் டாபிக் டைரக்டா போலாம். தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே. வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னே பொருளே போற்றி வைக்கவில்லையாமா. போற்றி வைக்கவில்லையாமா. யார் பண்ணது பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன். தோன்றுகின்ற பொழுதெல்லாம் ஊற்றை போல் சுரக்கின்ற செந்தமிழே. தேவைப்படும் பொழுதெல்லாம் விளைகின்ற முத்தே. நித்திலமே அப்படின்னா முத்தே. உன்னை அன்றி உலகில் என்னை காக்க வேறு பொன்னையோ பொருளையோ சேர்த்து வைக்கவில்லை. என்னை காத்திடுவாய் அம்மா அப்படின்னு பொருள் செப்பரேட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து நம்ம கவிஞர் சொன்ன பாடல் இது. இதுக்கு விளக்கம் பக்கத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, நித்திலமே அப்படின்னா முத்தேன்னு அர்த்தம். நித்திலம் இச்சொல்லின் பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா முத்து. ஓகேவா? செந்தமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னா செம்மை பிளஸ் தமிழ். உன்னை தவிர. உன்னை பிளஸ் தவிர என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உன்னை தவிர. செகண்ட் ஒன்.
இத்து வரும். கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள். கதிரவன்னா சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மகிழ்ச்சி பிளஸ் அடைந்தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஒலி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஒலி அப்படின்னா சவுண்டு. ஒலி எழுப்பி. தகுதி இச்சொல்லை உணர்த்தும் பொருள். தரம். பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல். பகைவர்கள் எதிரி. எதிரிக்கு ஆப்போசிட் நண்பர்கள். பணி இச்சொல்லை உணர்த்தும் பொருள். வேலை. படைத்தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. படை பிளஸ் தளபதி. பூலோகம் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பூலோகம் பிளஸ் எல்லாம். எதை பிளஸ் பார்த்தாலும் இதனை சேர்த்து எழுத கிடைப்பது சொல். எதை பார்த்தாலும். இப்போ வரும். பாலை பிளஸ் எல்லாம் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாலை எல்லாம். பாலை எல்லாம். முயற்சி இச்சொல்லின் பொருள். ஊக்கம். ஆன்றோர் இச்சொல்லின் பொருள். பெரியோர். வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வைத்து பிளஸ் இருந்தனர். தேர்ட் ஒன். வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வீதி பிளஸ் எங்கும். நெகிழி பிளஸ் அற்ற என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. நெகிழியற்ற. நெகிழியற்ற. செகண்ட் ஒன். பாதிப்பு பிளஸ் அடைகிறது. பாதிப்படைகிறது. தேர்ட் ஒன். வகுப்பறை வகுப்பு பிளஸ் அறை. இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள். அவமதிப்பு. பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல். சிறிய. வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல். தோல்வி. மண்ணை பிளந்து என்ற சொல்லை பிரித்து எழுதுகிறது. மண்ணை பிளஸ் மண்ணை பிளஸ் பிளந்து. அடுத்தது ஒரு இனியவை 40 ஒரு குறள். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எல்துளை யாயினும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிதே. பூதஞ்சேந்தனார் அப்படின்றவரு புலவர் எழுதியிருக்காரு. இதுக்கு பொருள் பார்த்தோம்னா, கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது. அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. எல்லளவு சிறிதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும் அப்படின்றாங்க. ஓகேவா? மிக்கார் அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர். எல் துளை அப்படின்னா எல்லளவு. எத்துணையும்னா எல்லாவற்றிலும். மாண்புனா பெருமை. உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் சொல்லுதல். ஈதல் என்ற சொல்லில் குறிக்கும் பொருள் கொடுத்தல். மிக்காரை அப்படின்னு அறிவில் மேம்பட்டவர். இரவாது அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறாது. சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் இணைதல். அடுத்தது அறிந்து கொள்வோம். படிப்புதான் ஒருவன் உயர வழி. காமராஜர் சொல்லியிருக்காரு. புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள். இது ஐயா அப்துல் கலாம் சொன்னது. நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் புத்தகம். அறிஞர் இச்சொல் உணர்த்தும் பொருள் அறிவில் சிறந்தவர். தேன் அருவி இச்சொல்லை பிரித்து எழுதுகிறது. தேன் பிளஸ் அருவி. புத்துணர்ச்சி இச்சொல்லை பிரித்து எழுதுகிறது. புதுமை பிளஸ் உணர்ச்சி. அகம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் புறம். அடுத்தது தேன் பிளஸ் இருக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைப்பது தேனிருக்கம். தேனிருக்கும். தேன் பிளஸ் இருக்கும். தேனிருக்கும். பொருத்தமான சொல்ல நிரப்புக. இங்க ஒரு அடுப்பு இது சம்திங் இருக்கு, பார்க்கலாம். இல்லாமல் டேஷ் முடியாது. அடுப்பு இல்லாமல் சமைக்க முடியாது. இல்லாமல் செடி வளராது. என்னன்னா மண் சம்மந்தப்பட்ட பொருள் இல்லைன்னா செடி வளராது. இல்லாமல் வண்டி ஓடாது.
அப்படின்னா சக்கரை இல்லைனா வண்டி ஓடாது அப்படின்னு அர்த்தம். தண்ணீர் பிளஸ் இச்சொல்லை தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன்மை பிளஸ் நீர். மேலே இச்சொல் எதிர்ச்சொல் கீழே ஆர் கீழே. வயல் பிளஸ் வெளிகள் இதனை சேர்த்தது வயல் வெளிகள். கதை பிளஸ் என்ன கதை என்ன. வெயில் இச்சொல்லின் எதிர்ச்சொல் வெயில் அப்படின்னா நிழல். சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி. வேண்டும் என்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் பிளஸ் என்று. இணைத்தது இச்சொல்லின் எதிர்ச்சொல் மறந்தது. ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள் ஏற்றுக்கொள்கிறோம். வேட்டை பிளஸ் ஆட வேட்டையாட. மரங்களிடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரங்கள் பிளஸ் இடையே. அங்கும் இங்கும் அங்கும் பிளஸ் இங்கும். துன்பம் இச்சொல் எதிர்ச்சொல் இன்பம். யாருக்கு பிளஸ் எல்லாம் யாருக்கெல்லாம். வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி. தண்டோரா முரசு அறிவித்தல். மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஷ் கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள. கல்வி கண் போன்றது. நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரை கூறினார். கரெக்டான வார்த்தையை எழுதணும். ஞானம் அப்படின்னா உலகம். கீழ்காணும் சொற்கள் மாறுபட்ட பொருள் எது? அறம் தீமை கொடை ஈகை. அறம் தீமை கொடை ஈகை. ஈகை தீமை. என்பு அப்படின்னு எலும்பு. நல்ல செயல் நல்ல செயல் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல செயல். இன்சொல் இச்சொல்லை பிரித்து இனிமை பிளஸ் சொல். பிறகெல்லாம் பிறகு பிளஸ் எல்லாம். படக் பிளஸ் கதை படக்கதை. தோசை இச்சொல்லின் ஒலிப்புடன் தோசை ஆசை மேசை பூசை இசை. இது ஆப்போசிட்டா வேர்டு. ஒகேனக்கல் அருவியில் நீர் விழுவது டேஷ் உருகி ஊற்றுவது போல் வெள்ளியை உருகி ஊற்றுவது போல். ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை. இது கரெக்டான வார்த்தை. வெண்புகை என்ற சொல்லை பிரித்து வெண்மை பிளஸ் புகை. பாதை பிளஸ் அமைத்து சேர்த்தன பாதை அமைத்து. இரண்டாவது. தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மறைவு. கடற்கரையில் டேஷ் மணல் வீடு கட்டி விளையாடலாம். மரத்தில் பழங்கள் குறைவாக உள்ளன. வலப்பக்க சுவரில் மேல் பல்லி இருக்கிறது. ஆதிரைக்கு நல்ல வேலை கிடைத்துள்ளது. மகிழ்ச்சி இச்சொல்லின் பொருள் இன்பம். ஒன்றுமில்லை இச்சொல்லை பிரித்து எழுதுகிறது ஒன்றும் ஒன்றும் பிளஸ் இல்லை. அப்படி பிளஸ் ஆனால் அப்படியானால். விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விருப்பு வெறுப்பு ஆப்போசிட். அறிந்து கொள்வோம். நாம் பொருள் உணர்த்தும் படிப்பதற்கு நிறுத்தற் குறிகள் உதவுகின்றன. கேள்விக்குறி விதி வினாக்குறி இப்படி இருந்துச்சுன்னா ஓகேவா. இப்படி இருந்துச்சு அது காற்புள்ளி. நெக்ஸ்ட் இது அரை புள்ளி. இது முக்கார் புள்ளி. இது முற்றுப்புள்ளி. இது வியப்பு குறி. ஓகேவா. இறை என்ற சொல்லின் பொருள் உணவு. மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்து மகிழ்ச்சி பிளஸ் உடன். சொல்லி பிளஸ் கொண்டு சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு. முதுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இளமை. சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையின்படி தொடர்பை விளக்க. மான் முயல் நரி. சூழ்ச்சி யார் பண்ணதுன்னா நரி. இது கம்ப்யூட்டர் பத்தி ஒரு சின்ன பாட்டு. இது உலகை சுற்றி காட்டுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்துடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிவிடுவேன். இணைய வழியில் அனைவரையும் இணைத்தே இருக்க செய்திடுவேன். கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்து அனுப்ப துணை புரிவேன். தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. உலகை சுருக்கி உன் கையில் உலவிடும் கணினி நான் தானே. என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை
எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். உள்ளங்கையில் ஓர் உலகம். உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லோரும் ஏற்றுக்கொண்டே அழைத்திடுவார். பாடலோட பொருள் பார்த்தோம்னா, கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மன மகிழ்வு ஏற்படுகிறது. இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது. கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது. கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது. உலகையே உள்ளங்கையில் தரவல்லது. ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது. உள்ளத்தை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது. ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு. என்றும் பிளஸ் இல்லை, என்று இல்லை. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே. கணினி டேஷ் வழியாக இணையம் வழியாக மரக்கிளையை உலுக்கியது. ஒட்டகச்சிவிங்கி. மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து மரம் பிளஸ் தூள், திட்டம் பிளஸ் படி, திட்டப்படி. மிதிப்பட்டு, மிதி பிளஸ் பட்டு. இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இணைந்துன்னா பிரிந்து. தலைகீழாக கூடு கட்டி வாழும் பறவை தூக்குநாங்குருவியாகும். இது அறிந்து கொள்வோம்ல, இம்பார்ட்டன் இது. தேக்குதல் என்ன சொல்லி எதிர்ச்சொல் தேக்குதல்னா நீக்குதல். தேக்குதல் ஆப்போசிட் நீக்குதல். வானின் அமுதம் மழை நீர். மழையாகுமே இச்சொல்லை பிரித்து கிடைப்பது மழை பிளஸ் ஆகுமே. நினைத்தல் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தல். காகம் டேஷ் வாழும் கூட்டில் வாழும். நண்பர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகைவர்கள். முத்து மாலை இச்சொல்லை பிரித்து எழுதுகிறது முத்து பிளஸ் மாலை. மரம் பிளஸ் பொந்து மரப்பொந்து, மரப்பொந்து. அடுத்தது புலவர்களின் பாடல்களில் ஒன்றான ஆற்று பெருக்கற்று அடிச்சுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருங்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடிப்பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லையென மாட்டார் இசைந்து. ஔவையாருடைய பாடல் இது. பொருள் பார்த்தோம்னா, ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும். அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோன்றுகின்ற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல உயர்ந்த குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்த பொருள் தருக என கேட்பவர்க்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள். புரியுதா? ஓகே. உலகூட்டும் இச்சொல்லை பிரித்து எழுதுக. உலகூட்டும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உலகு பிளஸ் ஊட்டும். அந்நாளும் அந்த பிளஸ் நாளும். தொலைக்காட்சியை கண்டறிந்தவர் ஜான் லெகி பெயர்ட். விமானத்தை கண்டறிந்தவர்கள் ஆல்பர்ட் ரைட், வில்பர்ட் ரைட். வானொலியை கண்டறிந்தவர் மார்க்கோனி. தொட்டனைத்து ஊறும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. திருக்குறள். ஐயமிட்டு உன் ஆத்திச்சூடி. இதெல்லாம் சென்டென்ஸ் வரப்போ யார் சொன்னாங்க, எந்த புலவர் சொன்னாங்கன்னு கேட்க சான்சஸ் இருக்கு. ஆற்றில் ஓரம். ஆற்றில் ஓரம் இது ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆற்றில் ஓரம் டேஷ் ஆடையில் இருப்பது, காட்டில் வாழ்வது டேஷ் கடையில் இருப்பது, மனிதர் செய்வது டேஷ் மரத்தை அறுப்பது, மீனை பிடிப்பது டேஷ் கையில் அணிவது, பொழுதை குறிப்பது டேஷ் பொறுப்பாய் செய்வது.
ஒழுக்கத்தை குறிப்பது டேஷ் உணவு பெயரை குறிப்பது. உயர்ந்து நிற்பது டேஷ் உனக்கு பிடிக்கும். வீரத்தை குறிப்பது டேஷ் விறகை தருவது. விடிந்த பின் வருவது டேஷ் வீரத்தால் அடங்குவது. அடங்குவது. சான்றோர் வெறுப்பது டேஷ் சாலையில் கிடப்பது. உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்த தமிழ் மொழி. அமைதினும் இனிய மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குகிறது. தமிழ் தமிழ் என்ற சொல்லி பாருங்கள், உங்கள் காதில் அமிழ்து அமிழ்து என தேனாய் பாய்வதை உணர்வீர்கள். அதனால்தான் பாரதியாரும் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடியுள்ளார். மேலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ன தமிழை போற்றிப் புகழ்ந்திருக்கிறார். தமிழுக்கு அமுதென்று பேர் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாரதிதாசனாரும் தமிழின் பெருமை கூறியிருக்கிறார். இயல், இசை, நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ். இம்மூன்று துறைகளில் கீழ் தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம். எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது, இயல் பாடல்கள் மூலம் வெளிப்படுவது, இசை அங்க அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகம். அடுத்தது, பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், அணிகலன்கள், பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள அகழாய்வுகள் உதவுகின்றன. அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னுமிடத்தில் நடைபெற்ற அகழாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ் மொழி ஆதி தமிழர் மொழி என்பது புலப்படுகிறது. கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புறநானூற்று பாடல் தொடர் இன்றளவிலும் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடியவர் தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படி பாடியவர் பாரதிதாசனார். செம்மை பிளஸ் மொழி செம்மொழி. செம்மொழி. கீழடி அகழாய்வு நடந்த மாவட்டம் சிவகங்கை. ஆதி தமிழர் ஆதி பிளஸ் தமிழர். பொலிவு அழகு. விமானம் பறப்பது பற்றி செய்தி டேஷ் வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டார். தொலைக்காட்சியில். ஆர்வம் இச்சொல்லின் பொருள் விருப்பம். உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கொட்டை. தொலைக்காட்சி இச்சொல்லை பிரித்து தொலை பிளஸ் காட்சி. குறுமை பிளஸ் படம் குறும்படம். அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக. ஒலி அப்படின்னா சத்தம், ஒலினா வெளிச்சம். பள்ளிக்கூடம் கல்வி கற்க இடம். பள்ளி அப்படின்னா சிறிய உயரி. காலைனா காலை வேலை. காலைனா எருமாடு. எழுத்துக்களின் வகைகளை அறிவோம். குழந்தைகளை, இங்க நம்மளுக்கு உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 தெரியும். அ ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஓகேவா? அ இ உ ஏ ஓ இவற்றை ஒலிப்பு சிறிதாக இருக்கும். குறில் நெடில் பார்த்தீங்களா, இது குறில் டைப். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இது நெடில் டைப். ஓகே. அப்போ மெய் எழுத்துக்களை பார்த்தோன்னா கா, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இழு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. ஓகேவா? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த மெய்யெழுத்துக்களை அதற்கு உடைய பாவனைக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா,
கசட தபர அப்படின்னா அது வல்லினம் கீழே வருது. கசட தபர. ஞஞன நமன அப்படின்னா அது மெல்லினம் கீழே வருது. கசட தபர அப்படின்னா வல்லினம். ஓகேவா? ஞஞன நமன அப்படின்னா மெல்லினம். எரல வழல அப்படின்னா இடையினம். ஆயுத எழுத்து தனியா இருக்கும். அது தனிநிலை என அழைக்கப்படுகிறது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் இயற்றிய இந்நூல் எக்காலத்துக்கும் ஏற்ற அறிவுரையை கருத்துக்களை கொண்டுள்ளது. இந்நூலில் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகள் உள்ளன. 133 அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளன. ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும். ஓகேவா? தமிழ்நாட்டில் கோடை வாழிடமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் ஊட்டி உதகமண்டலம் மலைகளின் அரசி என அழைக்கப்படுகிறது. இது நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா? இது ஃப்ரெண்ட்ஸ், இது 3rd ஸ்டாண்டர்ட் சம்பந்தப்பட்ட தமிழ் புக்கில் எடுத்து லிமிட்டடு என்ன சொல்லலாம், கொஞ்சம் வேர்ட்ஸ். ஓகேவா? பிரீஃபாக வந்து நம்ம வந்து ஒரு 2-3 டேஸில் எடுத்த நோட்ஸ் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் போகும்போது 3rd, அடுத்தது 4th, 5th இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு ஒரு டிஎஸ்சி எக்ஸாமுக்கு உங்களுக்கு 30 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. எதுக்குன்னா 30 மார்க்ஸ் கூட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அச்சீவ் ஆர் டு கெயின் கவர்மெண்ட் ஜாப். ஓகேண்ணா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு லாங்குவேஜ் 1 தமிழ் படிக்கிறவங்க யாருனா இருந்தாங்கன்னா, இல்லை தமிழை ஃபாலோ பண்ணுறவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் 4th கிளாஸ்லேருந்து அப் டு 10th கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராக கிளாஸஸ் எடுக்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.